வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது மிதுன ராசிக்கான சனி பெயர்ச்சி பலன்கள். மிதுன ராசிக்கு அஷ்டம மற்றும் பாகியஸ்தானத்துக்கு அதிபதியான சனி பகவான் இதுவரை பாகியஸ்தானத்தில் ஆட்சி பெற்று பல கெடுபலங்களை வழங்கி வந்தார். மார்ச் 29, 2025 அன்று கும்ப ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி மிதுன ராசிக்கு 10ஆம் இடமான மீன ராசிக்கு வந்து ஜூன் 3, 2027 வரை இருக்க போகிறார். பொதுவாக சனி பகவான் 10ஆம் இடத்திற்கு வருவது சிறப்பானது இல்லை என்றாலும் மிதுன ராசிக்கு சனி பகவான் நட்பு கிரகம் என்பதாலும் மீன ராசி இயற்கை சுபரான குருவின் வீடு என்பதாலும் மிதுன ராசிக்கு கெடுபலன்கள் குறைவாக இருக்கும். சொந்த தொழில் சவால்களும் அலைச்சலும் வேலைபளுவும் கூடும். உழைப்புக்கேற்ற முன்னேற்றம் கிடைப்பது கடினம். கடின உழைப்பும் விடாமுயற்சியும் தேவை. சொந்த தொழிலில் விரிவாக்கம் செய்வது, புதிய முதலீடுகள் செய்வது இப்போது செய்ய வேண்டாம். இருப்பதை நடத்தி செல்லுங்கள். சமுதாயத்தில் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து சுமாராக இருக்கும். இருக்கும் பதவியை காப்பாற்றிக் கொள்ள போராட வேண்டியிருக்கும். சிறு அவமானங்களை சந்திக்க நேரிடும். தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டிய காலமாகும். அரசு மூலம் ஆதாயம் கிடைப்பது சிரமம். அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள் தங்கள் நிலையை காப்பாற்றிக் கொள்ள சவால்கள் இருக்கும். கட்சி தலைமையுடன் விட்டு கொடுத்து செல்வது அவசியம். கட்சி தொண்டர்கள் உங்கள் பேச்சை கேட்பது கடினம். சமுதாயத்தில் பெரிய மனதிகளின் ஆதரவு கிடைப்பது சிரமம். வேலை செய்யும் இடத்தில் எதிர்ப்புகள் இருக்கும். விவேகம் மிக அவசியம். விரும்பத்தகாத இடமாற்றம், பதவி மாற்றம் சிலருக்கு ஏற்படும். வரும் மாற்றங்களை விவேகமுடன் எதிர்கொண்டு வெற்றி பெற வேண்டும். சிலருக்கு நீண்ட நாள் கடன்கள் மூலம் பிரச்சனைகளும் கௌரவத்திற்கு சிறு பங்கமும் தோன்றும். நம்பிக்கையுடன் கடந்து செல்லுங்கள். வேலை செய்யும் இடத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டிய காலமாகும். யாருக்கும் ஜாமீன் கேரண்டி போட வேண்டாம். சிக்கல் வந்து சேரும். வாக்கு கொடுப்பதற்கு முன் பலமுறை யோசித்து செயல்பட வேண்டும். சாலையில் செல்லும் பொழுது அதிக வேகம் வேண்டாம். விதிகளை முறையாக பின்பற்றுவது அவசியம். சிலருக்கு திடீர் வீண் செலவுகள் வரும். மருத்துவ செலவுகள் வரும். சிலருக்கு கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் தோன்றும். உடல் நலத்தில் கவனம் தேவை. ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் மிக கவனம் தேவை. அதிக முதலீடு இப்போது செய்ய வேண்டாம். தந்தையின் உடல்நலத்தில் அக்கறை தேவை. மருத்துவ செலவுகள் தோன்றும். தந்தை மற்றும் தந்தை வழி உறவினர் வழியில் சிறு மன வருத்தம் தோன்றி மறையும். அதிக முயற்சிக்கு பின் சிலருக்கு தந்தை வழி சொத்து கிடைக்கும். ஆசிரியர்கள் மற்றும் பெரியோர்களிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கைடுடன் மோதல் போக்கு வேண்டாம். சொந்த தொழிலிலும் அரசு வழிகளிலும் நேர்மையை பின்பற்றுங்கள். வரிகளை முறையாக செலுத்துவதன் மூலம் அரசு சார்ந்த பிரச்சனைகளை தவிர்க்கலாம். நேர்மையான சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஆன்மீக ஈடுபாடு மன தெளிவையும் நற்சிந்தனைகளையும் பெற உதவி புரியும். யோகா, தியானம் உடல் நலத்தையும் மனநலத்தையும் பேண உதவி புரியும். வெளிநாடு, வெளிமாநில வேலை தேடுவோருக்கு சவால்களும் தடைகளும் இருக்கும். கடின முயற்சி தேவை. வெளிநாட்டில் நிரந்தர குடியுரிமைக்கு முயற்சி செய்வோருக்கு இழுபறி நீடிக்கும். வீண் விரயங்கள் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். சிக்கனம் கை கொடுக்கும். சுப விரயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். வழக்குகளில் சாதகமான போக்கு இருக்காது. கொஞ்சம் காலம் கடத்துங்கள். உடல்நலம் பேண தூக்கம் கெடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவி தாம்பத்திய உறவுநிலை சுமாராக இருக்கும். தாயின் உடல்நலத்தில் கவனம் தேவை. தாய் மற்றும் தாய் வழி உறவினர் வழியில் சிறு பிரச்சனைகள் தோன்றி மறையும். தாயாருக்கு சிறு உடல்நல பிரச்சனைகள் வரும். கவனம் தேவை. வீடு, வாகனம் வாங்கும் முயற்சியில் இழுபறி நீடிக்கும். கடின முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும். வாகனம் பழுது மூலம் வீண் விரயங்கள் ஏற்படும். சிலருக்கு எதிர்பாராத திடீர் இடமாற்றம் நிகழும். உறவினர்கள் வழியில் சிறு மன வருத்தம் தோன்றி மறையும். விவசாயம், கால்நடை வளர்ப்பு அலைச்சலும் சவால்களும் தரும். கவனம் தேவை. பள்ளி மாணவர்களுக்கு படிப்பில் மறதியும் கவனக்குறைவும் இருக்கும். விடாமுயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும். திருமண முயற்சியில் சிறு தடைகளுக்கு பின் மரணமடையும். கணவன் மனைவியிடையே சிறு கருத்து மோதல்கள் வந்து நீங்கும். விட்டு கொடுத்து செல்வது அவசியம். நண்பர்கள், பங்குதாரர்களுடன் சிறு மன வருத்தம் தோன்றி மறையும். வியாபாரத்தில் சிறு தடைகளும் சவால்களும் இருக்கும். குருவின் பார்வையால் பெரிய பாதிப்புகள் வராது.
இருப்பினும் வியாபார விரிவாக்கத்தை மிக கவனமுடன் செய்ய வேண்டும். கணவன் மனைவி இடையே எந்த ஒளிவு மறைவும் வேண்டாம். சிலருக்கு நுரையீரல் சம்பந்தமான ஆஸ்துமா போன்ற நோய்கள், சிறுநீரகம், அடிவயிறு சம்பந்தமான நோய்கள், நரம்பு மற்றும் கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். உடல் நலத்தில் கவனம் தேவை. இனி சனி பகவானின் நட்சத்திர சாரம் அடிப்படையில் பலன்களை காணலாம். குரு பகவானின் நட்சத்திரமான பூரட்டாதியில் சனி பகவான் செல்லும் பொழுது கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும். விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். வியாபாரத்தில் சிறு சிக்கல்கள் தோன்றும். நண்பர்கள் மற்றும் பங்குதாரர்களுடன் சிறு மன வருத்தம் தோன்றும். பொறுமை தேவை. வியாபார விஷயமாக வீண் அலைச்சல் வரும். சொந்த தொழிலில் எதிர்ப்புகளும் சிக்கல்களும் தோன்றும். புதிய முதலீடுகளோ விரிவாக்கமோ இப்போது செய்ய வேண்டாம். இருப்பதை நடத்தி செல்லுங்கள். சமுதாயத்தில் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து சுமாராக இருக்கும். அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள் பதவிகள் பெறுவதில் தடைகள் இருக்கும். இருக்கும் பதவியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். தொண்டர்கள் மற்றும் சக ஊழியர்களோடு ஆதரவு கிடைப்பதில் சிரமம் இருக்கும். சிறு அவமானங்களை சந்திக்க நேரிடும். எதிரிகளால் புகழுக்கு களங்கம் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். சனி பகவான் தனது நட்சத்திரமான உத்திரட்டாதியில் செல்லும் பொழுது தந்தை உடல் நலத்தில் கவனம் தேவை. தந்தை மற்றும் தந்தை வழி உறவினர் வழியில் சிறு கருத்து மோதல் வந்து நீங்கும். சிலருக்கு தந்தை வழி சொத்து வந்து சேரும். ஆசிரியர்கள் மற்றும் கைடுடன் அனுசரித்து செல்ல வேண்டும். சமுதாயத்தில் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிடைப்பதில் சிரமம் இருக்கும். நல்ல சிந்தனைகளில் மனதை செலுத்த வேண்டும். ஆன்மீக ஈடுபாடு பிரச்சனைகளை குறைக்கும். சிலருக்கு தொழிலில் திடீர் திருப்பங்கள் மற்றும் இடமாற்றம் ஏற்படும். மனைவி வழியில் சொத்து கிடைக்கும். நீண்ட நாள் கடன்கள் தொல்லை தரும். பொறுமை தேவை. தொழில் மற்றும் வேலை சார்ந்த ஆவணங்கள் மற்றும் பணம் கையாளும் பொழுது மிக கவனம் தேவை. கணவன் மனைவி இடையே சிறு கருத்து மோதல் வந்து நீங்கும். விட்டு கொடுத்து செல்வது அவசியம். சாலையில் செல்லும் பொழுது மிக கவனம் தேவை. அதிக வேகம் வேண்டாம். முயற்சிகளில் சிறு தடைகள் வரும். விடாமுயற்சி வெற்றியை தேடித்தரும். புதனின் நட்சத்திரமான ரேவதியில் சனி பகவான் செல்லும் பொழுது உடல் நலத்தில் மிக கவனம் தேவை. மன அழுத்தம், சோம்பல், பிடிவாதம், மறதி, விரக்தி போன்ற பிரச்சனைகள் வராமல் இருக்க இறை வழிபாடு, யோகா, தியானம், உடற்பயிற்சி பெரிதும் உதவி புரியும். உங்கள் புகழுக்கு சிறு களங்கம் வரும். தன்னம்பிக்கை வளர்த்துக் கொள்ள வேண்டிய காலமாகும். விட்டு கொடுத்து சென்றால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். தாயார் உடல்நலத்தில் கவனம் தேவை. தாய் மற்றும் தாய் வழி உறவினர் வழியில் சிறு பிரச்சனைகள் வந்து நீங்கும். வீடு, வாகனம் வாங்கும் முயற்சியில் சிறு சவால்கள் இருக்கும். கடின முயற்சி தேவை. அசௌகரியமான சூழ்நிலை உருவாகும். சிலருக்கு விரும்பத்தகாத இடமாற்றம் வரும். விவேகம் அவசியம். விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு அலைச்சல் தரும். பள்ளி மாணவர்கள் படிப்பில் கடின முயற்சி செய்ய வேண்டும். ஆக மொத்தத்தில் மிதுன ராசிக்கு சனி பெயர்ச்சி சாதகமற்ற இடத்திற்கு சென்றாலும் குரு பகவானின் மீன ராசிக்கு செல்வதால் கெடுபலங்கள் குறைவாக இருக்கும். மேலும் முதல் ஒரு வருடம் குரு பகவான் ராசியில் இருப்பதாலும் அடுத்த ஒரு வருடம் குரு பகவான் சனியை பார்ப்பதாலும் கெடுபலங்கள் வெகுவாக குறையும். சனிக்கிழமை தோறும் சனி பகவானை கருங்குவளை மலர் சார்த்தி நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபட்டு வந்தால் கெடுபலங்கள் குறையும். மேலும் புதன்கிழமை தோறும் பெருமாளை நெய் தீபமேற்றி துளசி மாலை சார்த்தி வழிபட்டு வந்தால் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கைகூடும். நான் சொன்ன ராசி படங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஜாதகத்துக்கு படங்கள் பார்க்க, ஜாதக பொருத்தம் பார்க்க ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இமெயில் ஐடியோ அல்லது ஃபோன் நம்பரையோ காண்டாக்ட் பண்ணுங்கள்.